அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவை பொறுத்தவரையும் ரீசெண்டாக குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் 18/11/2024 வந்து பார்த்திங்கன்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட் 2 லெவலில் வந்து பார்த்திங்கன்னா 18லேருந்து ஸ்டார்ட் ஆனது. அதில் தமிழ் எலிஜிபிலிட்டி தேர்வுக்கான விடை குறிப்புகளாக தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோங்க. ரீசெண்டாக டென்டேட்டிவ் கியூஸ் வந்து விட்டுருக்காங்க. ஸோ நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 2A மெயின்ஸ்க்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1 தேர்வுக்கும் பொதுத்தமிழ் பகுதியில் பயனுள்ளதாக இருக்கும். நம்முடைய இலக்கு பொதுத்தமிழில் 100க்கு 100 கேள்வி மிக சரியாக செய்யணும். அதற்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் குறிப்பாக ரீசன்ட் கொஸ்டின்ஸ் பேப்பரு தொடர்ந்து நம்ம பார்த்து வருகிறோம். ஏற்கனவே நாம் 3 வீடியோ பார்த்துருக்குறோங்க. அந்த 3 வீடியோ பார்க்காதவங்க தமிழ் ஓல்டு கொஸ்டின் பேப்பருக்கான பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க பார்த்துக்காங்க. மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை அறிதல். ஆப்புக்கான சரியான தமிழ் சொல் செயலி. 2 ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை அறிதல். டச் ஸ்கிரீனுக்கு சரியான ஆங்கில சொல் தொடுதிரை. கேள்வி 3 ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை அறிதல். வாட்ஸ்அப்னா புலனம். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 6th புக்லேயே வந்து இப்போ 6th புக்கில் இருக்கும். கேள்வி 4 விடை வகையை கண்டறிதல். இப்பக்கத்தில் உள்ளது என்பது சுட்டு விடை. கேள்வி 5 விடை வகையை தெரிவு செய். ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவும் போது சுஜாதாவின் சிறுகதைகள் இருக்கிறது என்று நூலகர் கூறுவது இனமொழி விடை. கேள்வி 6 அலுவல் சார்ந்த சொற்கள் சரியான இணையை தேர்ந்தெடு. 4 ஆப்ஷனில் 1 மட்டும்தான் சரியாக இருக்குது. ட்ரெஸரி கருவூலம்னு சொல்லலாம். கேள்வி 7 சரியான இணையை தேர்ந்தெடு. அலுவல் சார்ந்த சொற்கள். கேபினட் சரியான அலுவல் சொல் வந்து கேபினட்னா அமைச்சரவை. கல்ச்சுரல் வேல்யூஸ் பண்பாட்டு விழுமியங்கள், ஹியூமனிசம் மனிதநேயம், பிலீப் நம்பிக்கை எல்லாமே சரியாக தான் இருக்குது. இதில் வந்து அலுவல் சார்ந்த சொற்களில் சரியானதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அலுவல் சார்ந்த சொற்களில் சரியானது கேபினெட். இதுக்கு முன்னே பார்த்ததும் அலுவல் சார்ந்த சொற்கள் தான். இதில் எபிகிராப்னா கல்வெட்டியல் தான் சரி. கேவ் டெம்பிள்னா குடைவரை கோயில் தான் சரி. ஈரோ ஸ்டோன்னா நடுக்கல்னு சொல்லலாம். ஆனால் இங்கே அலுவல் சார்ந்த சொற்களில் சரியானது ட்ரெஸரி. அலுவல் சார்ந்த கருவூலம் தான் சரியாக இருக்குது. கேள்வி எப்படி செட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷனில் முதல் 3 ஆப்ஷன் ஒரு குழுவோடு தொடர்புடையது. அதில் 1 வந்து பார்த்திங்கன்னா வேறுபட்டதாக இருக்குது. கேள்வி 8 அலுவல் சார்ந்த சொற்கள். கலைச்சொல் அறிதல். நாட்டிக்கல் மைல் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல் எது? நாட்டிக்கல் மைல்னா கடல் மைல். கேள்வி 9 ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். உடலும் உயிரும் போல ஒற்றுமைன்னு சொல்லலாம். இங்கே மனமொன்றிய துணையை குறிக்கிறது. கேள்வி 10 15 ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். சரியான இணையை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. மடை திறந்த வெள்ளம் போல தடையின்றி மிகுதியாக இருதல். உள்ளங்கை நெல்லிக்கனி போல வந்து வெளிப்படைத்தன்மைன்னு இருக்கும். விழலுக்கிறைத்த நீர் போல வந்து பயனற்ற செயல். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமையின்மை. இது 3மே மற்ற 3 ஆப்ஷனும் மாறி மாறி இருக்குது. இங்கே மடை திறந்த வெள்ளம் போல என்றால் தடையின்றி மிகுதியாக வருதல். சரியானது ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 11 எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது. பட்டது ஆயிற்று போயிற்று அப்படின்னு வந்திருந்தாவே அது செயற்பாட்டு வினை வாக்கியம். கேள்வி 12 எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்குன்னு கேட்டிருக்காங்க. இதில் எது பிறவினை வாக்கியம்னா பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் என்பதுதான் பிறவினை வாக்கியம். கேள்வி 13 தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. தன்வினை வாக்கியம் அவன் திருந்தினான் என்பது தன்வினை வாக்கியம். கேள்வி 14 விடைக்கேற்ற வினா அமைக்க. பொழுது பெரும்பொழுது சிறுபொழுது என 2 வகைப்படும். அப்போ பொழுது எத்தனை வகைப்படும்?
கேள்வி 15. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை நாட்டுப்புற பாடல்கள் கூறுகிறது. சரியான வினா, நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை எந்த பாடல் கூறுகிறது? கேள்வி 16. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர். காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று என்ன செய்வர்? கேள்வி 17. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். இங்கே எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்தவரையும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் ஒரு தலைப்பில் 2லேருந்து 3 கேள்வியை கேட்குறாங்க. அதே நம்ம ஜென்ரல் தமிழில் பார்க்கும்போது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அதிகபட்சமாக 2 கொஸ்டின் கேட்பாங்க. நமக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது ஈஸியாக அந்த கொஸ்டின்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். கலைத்தல், கழைத்தல். கலைத்தல்னா அழித்தல். இந்த ழை கலைத்தல் பார்த்திங்கன்னா சோர்தலை குறிக்கும். கேள்வி 18. இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பணித்து, பணிந்து. பணித்து, பணிந்து அதாவது தலைவர் தொண்டர்களை வேலை செய்ய பணித்தார், தொண்டர்கள் தலைவருக்கு பணிந்தனர். கேள்வி 19. சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றுடராக்குதல். வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை. சரியான சொற்றொடர் ஆப்ஷன் சி. கேள்வி 20. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும். கேள்வி 21. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. பட்டு, பாட்டு, பிட்டு, பீர்க்கம். கேள்வி 22. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. புலி, பூனை, பெட்டி, பேரன். கேள்வி 23. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். சரியானது மெல்ல, மேடு, மையல், மொட்டு, மோர், மவ்வல். சரியானோட ஆப்ஷன் சி. கேள்வி 24. வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயர் காண்க. வினையாளனின் பெயர்னா செயலை விட செயல் செய்தவரை குறிப்பிடுதா வினையாளனின் பெயர். இங்கே உணர் என்பதன் வினையாளன் பெயர் உணர்ந்தோர். கேள்வி 25. வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை காண்க. முளை, முளைத்தல். கேள்வி 26. வேர்ச்சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயரை காண்க. உரை, எதிர்மறைனா ஆப்போசிட், அப்போ உரையாமை. கேள்வி 27. கொடுத்தோர் வேர்ச்சொல் கண்டறிக. கொடு. கேள்வி 28. போவால் வேர்ச்சொல்லை கண்டறிக. போ. 29. நடப்பேன் வேர்ச்சொல்லை கண்டறிக. நட. கேள்வி 30. சொல்லுதல் என்பது தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. சொல்லுதல்னா செப்புதல், இயம்புதல், விழும்புதல் என்ற பொருளை குறிக்கக்கூடியது வரும். ஆனால் இங்கே துய்த்தல் என்பது வராது. தவறானது ஆப்ஷன் சி. கேள்வி 31. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மாதங்கம், வாரணம், களிறு என்ற சொற்கள் தரும் ஒரே பொருள் என்னன்னா யானையை தான் குறிக்கும். மாதங்கம்னாலும் யானை தான், வாரணம்னாலும் யானை தான், களிறுனாலும் யானை தான். கேள்வி 32. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. தோட்டத்தில் மேயது வெள்ளை பசு. கேள்வி 33. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. வீட்டுக்கு டேஸ் அடித்தான். வீட்டுக்கு வெள்ளை அடித்தான். கேள்வி 34. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக. லிட்ரேச்சர்னா இலக்கியம். கேள்வி 35. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. காஸ்மிக் ரேஸ், விண்வெளி கதிர்கள். கேள்வி 36. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். கம்யூனிசம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் பொது உடைமை. கேள்வி 37. பிழை திருத்தம். சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. அப்போ சரியானதை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம். சரியானோட ஆப்ஷன் ஏ. கேள்வி 38. ஒளிமரபு சொல்லை கண்டறிக. கூகை குளரும், குயில் கூவும், மயில் அகவும், புறா குணுகும். கேள்வி 39. மரபு பிழைகள். ஒளிமரபில் சொல்லுக்குரிய குணுகும் என்ற ஒளிமரபு சொல்லுக்குரிய பறவை எதுன்னு கேட்டிருக்காங்க. புறா
குணுகும். கேள்வி 40. பொருந்தா சொல்லை கண்டறிதல். சொல்லின் பொருளறிந்து பொருந்தா சொல்லை கண்டறிக. கான் எல் வல்லை அரண். கான்னா காட்டை குறிக்கும், வல்லைனாலும் காட்டுக்கு, அரண்னாலும் காட்டு. இங்கே நச்சரவம் என்பது என்ன குறிக்குன்னா, நச்சரவம்னா பாம்பை குறிக்கும். அப்போ பொருந்தா சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. கேள்வி 41. பொருந்தா சொல்லை கண்டறிக. வல்லினம், அதாவது தோன்றல், திரிதல், கெடுதல் என்பது 3 வகையில் வரும். வல்லினம் வராது, இது மெய்யெழுத்துக்கள் வரக்கூடியது. அப்போ பொருந்தா சொல் ஆப்ஷன் ஏ. கேள்வி 42. பொருந்தா சொல்லை கண்டறிக. கேரளா, இலங்கை, கர்நாடகா, ஆந்திரா. ஸோ இதில் பொருந்தாதது என்ன? இலங்கை. இலங்கை என்பது நாட்டை குறிக்கக்கூடியது. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களை குறிக்கக்கூடியது மற்ற 3. அப்போ இது ஒரே குழுவாக இருக்குது, இது வேறுபட்டதாக இருக்குது. அப்போ பொருந்தா சொல் ஆப்ஷன் பாம்பே, இலங்கை. கேள்வி 43. சிறுவன் எதிர்பாலினத்தை குறிக்கும் சொல் சிறுமி. கேள்வி 44. தோழி எதிர்பாலினம் குறிக்கும் சொல் தோழன். கேள்வி 45. எதிர்ச்சொல்லை கண்டவர். மேலவருக்கு ஆப்போசிட் கீழவர். கேள்வி 46. பிரித்தெழுதுக. மாசற, மாசு கூட்டல் அற. கேள்வி 47. சேர்த்தெழுதுக. தம் கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தம்முயிர். கேள்வி 48. சேர்த்தெழுதுக. அடிக்கும் கூட்டல் அலை, அடிக்கும் அலை. அடிக்கும் கூட்டல் அலை எவ்வாறு சேர்த்து எழுதுனா அடிக்கும் மலை, அடிக்கும் மலை. 10 வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. கப்பல் பல்வேறு வகையான உறுப்புகளை உடையது. எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்குரம் போன்றவை கப்பலின் உறுப்புகளுள்ள சிலவாகும். கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் எறா எனப்படும். குறுக்கு மரத்தை பருமல்னு சொல்லலாம். கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்பதற்கு பயன்படும் முதன்மையான கருவி சுக்கான் எனப்படும். கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு நங்கூரம். சமுக்கி என்னும் ஒரு கருவியையும் கப்பல்களில் பயன்படுத்தின என்று கப்பல் சாத்திரம் என்ற நூல் குறிப்பிடுகிறது. இது ரிலேட்டடான கேள்வியை பார்க்கலாம். கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரத்தின் பெயர் எறா. கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரத்தின் பெயர் எறா. கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி சுக்கான். கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்பதற்கு பயன்படும் முதன்மையான கருவி சுக்கான். கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு நங்கூரம். 52. கப்பலின் குறுக்கு மரத்தின் பெயர். கப்பலின் குறுக்கு மரத்துக்கு பருமல் என்று பெயர். கேள்வி 53. கப்பல்களில் பயன்படுத்தும் ஒரு கருவியாக கப்பல் சாத்திரம் நூல் குறிப்பிடுவது சமுக்கு. கேள்வி 54. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஏனையோர். ஏனையோர்னா பல பேரை குறிக்கக்கூடியது. அப்போ பன்மையில் இருக்குது. அப்போ தொடக்கம் பன்மையில் இருந்தால் முடிவும் பன்மையில் தான் அமைய வேண்டும். ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர். கேள்வி 55. சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. வன்மைனா ஈகை, மேதைனா அறிவு நுட்பம், புரைனா குற்றம், மெய்னா உடல். 56. சொல் பொருள் பொறுத்துக. முகில்னா மேகத்தை குறிக்கும், காலன்னா யமனை குறிக்கும், மெத்தனா மிகவும், சேகரம்னா கூட்டம். கேள்வி 57. சொல் பொருள் பொறுத்துக. பொலம்னா அழகு, கல்னா மலை, மல்லல்னா வளம், செருனா வயல். கேள்வி 58. சொல் பொருள் பொறுத்துக. ஈரம்னா இரக்கம், நாணம்னா வெட்கம், முழவுனா இசைக்கருவி, செஞ்சொல் திருந்திய சொல். செஞ்சொல் திருந்திய சொல். கேள்வி 59. பிழை திருத்துதல். ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு இலக்கணம். ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஓர் என்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கு முன்ன வரணும். அப்போ ஈ என்பது உயிரெழுத்து, அதுக்கு முன்னே ஓர் வரணும். அதே போல் பகல் பா இப்பு கூட்டல் ஆ, இது உயிர்மை எழுத்து. உயிர்மை எழுத்துக்கு முன்னே ஒரு வரணும். அதே போல் அஃது என்பதும் உயிர் எழுத்துக்கு முன்ன வரும். அது என்பது உயிர்மை எழுத்துக்கு முன்ன வரும்.
ஓரிரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். கேள்வி 60 பிழை திருத்துதல். ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது தான் சரியானது. கேள்வி 61 பிழை திருத்துதல். சரியான பதிலை தேர்ந்தெடு. ஓர் உயிர். கேள்வி 62 சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள். சரியானது ஆப்ஷன் சி. கேள்வி 63 சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானதாகும். கேள்வி 64 சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று சரியான தொடராகும். கேள்வி 65 ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது? ஒருமைப்பன்மை பிழையற்றது, அதாவது சரியானதில் இது பழம் அன்று. சரி, இவைகள் பழங்கள் அல்ல. தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பரை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா கிராமர் பகுதியை நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்வதற்கு நல்ல முறையில் இருக்கும். ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக எல்லாமே கலந்துருக்கும். ஆனால் பொது தமிழில் எலிஜிபிலிட்டி தகுதி தேர்வை பொறுத்த வரையும் நிறைய கிராமர் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா குரூப் 2A மெயின்ஸ்க்கு வந்து நல்ல பயனுள்ளதாக இருக்கும். வீடியோஸை முழுமையாக பாருங்கள். நம்மளுடைய இலக்கு பொது தமிழில் 100 கேள்விக்கு மிக சரியாக பதில் அளிக்கணும். அதுவும் குறிப்பாக தொடர்ந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ண உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது அந்த டப்னஸ் இல்லை கடினமான்ற அந்த ஒரு பயம் வந்து முதல்ல போகணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கேள்வி 66 பொருத்தமான பொருளை தேர்வு செய்து எழுதுக. குழவினா ஒரு வகை பூச்சியை குறிக்கும். குழவி அப்படின்னா குழந்தையை குறிக்கும். கேள்வி 67 பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. நல்கினால் கொடுத்தால். கேள்வி 68 பின்வரும் மரபு தொடரை இணையான பொருளோடு பொருத்துக. கண்ணை மூடிக்கொண்டு ஆராய்ந்து பாராமல். கேள்வி 69 கலைச்சொல்லை பொருத்துக. மைத்னா தொன்மம், ஆஸ்தட்டிக்ஸ்னா அழகியல், டெர்மினாலஜினா கலைச்சொல், ஆர்டிஃபேக்ட்னா கலை படைப்புகள். கேள்வி 70 கலை சொற்களை அறிதல். சரியான இணை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. சரியானது ரெனிசன்ஸ். ரெனிசன்ஸ்னா RENAISSANCE ரெனிசன்ஸ்னா மறுமலர்ச்சி. அழகியல்னா ஆஸ்தட்டிக்ஸ்னு வந்திருக்கணும். முருகியல் வராது, தொன்மம் மைத்னா தொன்மம் வரும். இங்கே ரெனிசன்ஸ்னா சரியான தமிழ் சொல் மறுமலர்ச்சி. அப்போ சரியான இணை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 71 கலை சொற்களை அறிதல். தவறான இணையை கண்டறிக. மிசல்னா ஏவுகணை. சரி. சாயில்னா கலர் நிலம். சரி. காம்பினேஷன்னா புணர்ச்சி. சிக்கன் சூப் வந்து காய்கறி வடிச்சார்னு தந்திருக்காங்க. அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 72 கூற்று காரணம் சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. கூற்று செப்பலோசை வெண்பாவிற்குரியது. திருக்குறளும் நாலடியாரும் வெண்பாவில் அமைந்தன. ஸோ வெண்பாவிற்குரிய ஓசைனா செப்பலோசை தான். அது திருக்குறள் நாலடியார் வெண்பாவில் அமைந்துள்ளது. சரி. காரணம் இருவர் உரையாடுவது போன்ற ஓசை செப்பலோசையாகும். செப்பலோசை என்பது இருவர் உரையாடுவது போன்ற ஓசை தான் செப்பலோசை. கேள்வி கூற்று காரணமாக வச்சு கேட்டிருக்காங்க கிராமர் பகுதியில். அப்போ இங்கே கூற்று சரி, காரணமும் சரி. கேள்வி 73 கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று காரணம். கூற்று ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓர் எழுத்து ஒரு மொழி என்பர். சரி. காரணம் மீ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழி மேகம் என்று பொருள் தருமா? தவறு. அப்போ இங்கே கூற்று சரி, காரணம் தவறு. கேள்வி 74 கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று காரணம். கூற்று சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுப்பதங்கள் என்பர். சரி. பகுப்பத உறுப்புகள் 5 வகைப்படுமா? பகுப்பத உறுப்புகள் 6 வகைப்படும். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் என 6 வகையாக பிரிக்கலாம். இங்கே கூற்று சரியாக இருக்குது, காரணம் தவறாக உள்ளன. கேள்வி 75 குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. சுடுனா சுடுதலையும் சூடுனா தீக்காயத்தையும் குறிக்கும். கேள்வி 76 குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு தருக. தொடு தோடு. தொடுனா தொட்டு பார்த்தல், தோடுனா அணிகலனை குறிக்கும். கேள்வி 77 இருபொருள் தருக.
அணி அணி என்றால் அழகு என்றும் அணிகலன் என்றும் குறிப்பிடலாம். கேள்வி 78 இருபொருள் தருக. திங்கள் திங்கள்னா மாதத்தையும் சந்திரனையும் குறிக்கும். கேள்வி 79 இருபொருள் தருக. தாரணி தாரணினா வையத்தையும் குறிக்கும், உலகத்தை இருக்கு. தாரணினா வையம்னா பூமி, இங்கு உலகம் ரெண்டையும் குறிக்கும். கேள்வி 80 பொருத்தமான காலம் அமைத்தல். அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றவர். அப்போ பாரத ரத்னா விருது பெற்றவர் என்பது இறந்த காலம். ஸோ அப்துல் கலாம் எப்போ பாரத ரத்னா விருது வாங்கினாருன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கேள்வி 81 அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. சோறு கொதி வந்தது. கேள்வி 82 சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. எலிவலை ஆனாலும் தனிவலை வேண்டும். கேள்வி 83 சரியான இணைப்பு சொல்லை கண்டறிக. நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க, அதனால் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க. கேள்வி 84 சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிகளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள்தான் மழைக்கு அடிப்படை. கேள்வி 85 சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. டேஸ் சொற்களை பேச வேண்டும், எப்படி சொற்களை பேச வேண்டும். கேள்வி 86 சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள் யாவை. கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள் யாவை. கேள்வி 87 சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. மனிதனின் மனம் கலங்க காரணமாவது அமைவது யாது. மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது யாது. கேள்வி 88 பொருத்தமான காலம் அமைத்திடுதல். சரியான காலம் அங்கு வருவீர்கள். அங்கு வருவீர்கள் என்பது எதிர்காலத்தை குறிக்கும். கேள்வி 89 பொருத்தமான காலம் அமைத்தல். பார்த்திபனும் பாரதியும் பள்ளியை அடைந்தனர் என்பது இறந்த காலம். கேள்வி 90 பின்வருவனற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடர். அப்போ எழுத்து வழக்கில் இருக்கிறது. உழவர்கள் வயலில் இறங்கினார்கள். பேச்சு வழக்கு அல்லாத தொடர் எதுனா உழவர்கள் வயலில் இறங்கினார்கள் என்பதே சரியானது. கேள்வி 91 சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். பாரதிதாசன் சிறந்த படைப்பு குடும்ப விளக்கு. கேள்வி 92 பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. பேச்சு வழக்கு அல்லாத தொடர் சரியாக சொன்னாய். கேள்வி 93 பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. இதில் சரியானதை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. அவன் தலையணையில் படுத்தான். என்பதுதான் சரியான எழுத்து வழக்கு. கேள்வி 94 பேச்சு வழக்கு எழுத்து வழக்கில் சரியானதை கண்டறிக. விளக்கு என்பது சரியானது விளக்கு. கேள்வி 95 சரியான நிறுத்தற்குறிகளை உடைய விடையை கண்டறிக. இப்படியும் நடக்குமா என்ன. இரட்டை மேற்கோள் குறி கேள்விக்குறி இடம்பெற்றிருக்கும். சரியானது ஆப்ஷன் ஏ. கேள்வி 96 சரியான நிறுத்தற்குறிகளை உடைய விடையை கண்டறிக. யார் நீ ஒற்றை மேற்கோள் குறி போட்டு கேள்வி என கேட்டான் கணியன். முற்றுப்புள்ளி இடம்பெற்றுள்ளதா. சரியான நிறுத்தற்குறிகளில் சரியானது ஆப்ஷன் ஏ. கேள்வி 97 நிறுத்தற்குறிகளை அறிதல். தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா. தம்பி என்பது கமா வரணும். கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா என்பதில் இரட்டை மேற்கோள் குறி கேள்விக்குறி இடம்பெற்றுள்ளது. இந்த நிறுத்தற்குறிகளை பொறுத்தவரையும் மிக சரியாக நம்ம பண்ணணும்னா ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். நிறுத்தற்குறிக்குன்னு சில இலக்கண விதிகள் இருக்குது. அந்த இலக்கண விதிகளை படித்து அதற்கு தகுந்த வகையில் பொருத்தி பார்த்தா மட்டும்தான் அது புரியும். கேள்வி 98 ஊர் பெயரின் மருவை எழுதுக. மயிலாப்பூர் மருவு மயிலை. மன்னார்குடி மருவு மண்ணை. ஊர் பெயர் மருவை கண்டறிக. நாகப்பட்டினம் மருவு நாகை. பொதுவாகவே தமிழ் எலிஜிபிலிட்டி தேர்வை பொறுத்தவரையும் கிராமர் பகுதியை நம்ம தெளிவாக படித்து கொள்வதற்கு மிகவும் புரிந்து கொள்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும். அதிலும் குறிப்பாக டிஎன்பிசி தேர்வாணையம் ரீசண்டாக நடத்தக்கூடிய அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா கீ ஆன்சரும் நம்ம தொடர்ந்து ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலை பார்க்க இருக்கிறோங்க. அதே போல் 2025ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள குரூப் 4 தேர்வுக்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சனிக்கிழமை ஜென்ரல் பகுதியும் ஜென்ரல் சயின்ஸ் பகுதியும்
ஞாயிற்றுக்கிழமை பொதுத்தமிழும் பொது கணிதம் நடைபெற்று வருகிறது. இந்த தேர்வில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க 8489670372 என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக ஒவ்வொரு மாதிரி தேர்வுமே உங்களுக்கு மெயின் எக்ஸாமில் நடக்கக்கூடிய மாதிரி தேர்வு போலவே இருக்கும். அனைத்தும் இப்போ அப்டேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி பேட்டர்னில் தான் கொஸ்டின் பேப்பர் வந்து செட் பண்ணிகிட்ருக்கு. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க. நிச்சயமாக நம்முடைய இலக்கு 2025 பொதுத்தமிழில் 100க்கு 100 மதிப்பெண் எடுக்க வேண்டும். அதற்கு மிக முக்கியமானது சிலபஸ் படி ஸ்கூல் புக்ஸை தெளிவாக படிக்கணும். படித்ததை மீண்டும் மீண்டும் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த சப்ஜெக்டில் நீங்கள் நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். எல்லாமே வரும், நம்ம தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண தான். ஸோ மெயினாக மாதிரி தேர்வுகள் வீக்கெண்ட் ஆனால் கம்பல்சரி மாதிரி தேர்வு எழுதி பார்க்கணுங்க. குறிப்பாக நோட்டிஃபிகேஷன் இப்போது குரூப் 2 2Aக்கான 2A ப்ரிலிம்ஸ் இந்த மந்த், அதாவது டிசம்பர் மந்தில் வெளியிட போகிறாங்க ரிசல்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமுக்கான டைம் வந்து 2 மாத கால இடைவெளி தான் தந்திருக்காங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வேலையை சேஃபாக நம்ம பார்த்துக்கலாம். உங்களுடைய இலக்கு 200 கேள்வி. அந்த 200 கேள்வியில் மிக சரியாக நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுக்கு முன்னே 199 பேர் இருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுட்டு அந்த 199 பேரை எப்படி ஒமிட் பண்ண முடியும் அப்படின்றத இலக்காக வைக்கணும். எத்தனை பேர் வந்து அப்ளை பண்ணுறாங்கன்றது முக்கியம் கிடையாது. நீங்கள் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறங்க, எப்படி வந்து ஒவ்வொரு கொஸ்டின் அணுகிறங்க, எந்த அளவுக்கு நீங்கள் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மாதிரி தேர்வுகளை எழுதி பார்க்குறங்க, அதை பொறுத்து தான் உங்களுடைய ரிசல்ட்டு, உங்களுடைய மார்க்கு அதிகபட்சமாக ஆவதற்கு சரியாக இருக்கும். அதனால் ஒலிம்பியஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய மாதிரி தேர்வில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்க நிச்சயமாக கலந்துக்காங்க. அதே போல் ஒவ்வொரு வீடியோவுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இருந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கு. உங்களுடைய ஆழ்ந்த கருத்துக்களை வந்து தவறாமல் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.